கடல் மார்க்கமாக நாட்டிற்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக 2 நாள் கருத்தரங்கு சென்னை காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக கடலோர காவல் குழுமம் ஏற்பாடு செய்திருந்த இந்த கருத்தரங்கில் 9 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த வனத்துறை, கடலோர பாதுகாப்பு படையினர் கலந்து கொண்டனர். கருத்தரங்கில் எடுக்கப்பட்ட முடிவுகளை மத்திய அரசுக்கு அறிக்கையாக அனுப்பவும் இந்த கருத்தரங்கில் முடிவு செய்யப்பட்டது. மகாபாரதத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததாக நடிகர் கமல்ஹாசன் மீது நெல்லை மாவட்டம் பழவூரைச் சேர்ந்த ஆதிநாத சுந்தரம் என்பவர் தொடர்ந்த வழக்கு வள்ளியூர் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய பழவூர் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் நடிகர் கமல்ஹாசன் மே 5ஆம் தேதி ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இதே விவகாரம் தொடர்பாக நடிகர் கமல்ஹாசன் மீது கும்பகோணம் நீதிமன்றத்தில் பாலா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சுய விளம்பரத்திற்காக வழக்கு தொடுத்து நீதிமன்ற நேரத்தை வீணடித்துள்ளதாக கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மனுதாரருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தும் உத்தரவிட்டார். நாகை மாவட்டம் திருப்பூண்டி அருகே மகிழி கிராமத்தில் இடுகாடு அருகே டாஸ்மாக் கடை ஒன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது. அதனை மூட வலியுறுத்தி மகிழி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் இந்த போராட்டத்திற்கு மதுப்பிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். டாஸ்மாக் கடை வாசலில் திரண்ட அவர்கள் கடையை அகற்றினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மதுரை மேலூர் அருகே கூலிப்பட்டி அரசு பள்ளியில் 67 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் IAS அதிகாரி சகாயம் கலந்து கொண்டார். விழாவில் பேசிய அவர், இந்திய அளவில் உயர் பதவியில் இருப்பவர்கள் பெரும்பாலானோர் அரசு பள்ளியில் தாய்மொழியில் பயின்றவர்கள்தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வனப்பகுதியில் வசிக்கும் மலையாள மக்களின் பாரம்பரிய விழாவான முத்துப்பல்லக்கு விழா 72வது ஆண்டாக வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஆடல் பாடல்களுடன் நடந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மலையாளிகள் கலந்து கொண்டார்கள். மலையாள மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர். இந்த கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தெப்ப உற்சவ விழா நடைபெறவில்லை. தெப்பக்குளத்தில் போதிய தண்ணீர் இல்லாததால் தெப்ப உற்சவம் நடைபெறவில்லை என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆனால் காலமாக நடத்தி வந்த தெப்ப உற்சவத்தை கோவில் நிர்வாகம் நடத்தாதது மிகுந்த வேதனை அளிப்பதாக பக்தர்கள் தெரிவித்தனர்.